ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து நம்ம சேனல்ல ஹோட்டல் சுவையில் வந்து சிக்கன் 65 ரெசிபி எப்படி செய்யலாம் பார்க்கலாங்க. வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே ஒரு லைக் தட்டி விடுங்க. முடிஞ்ச அளவுக்கு வந்து வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்னைக்கு வந்து நான் 1/2 கிலோ வந்து சிக்கன் எடுத்துருக்கேங்க. நல்ல போன்லெஸ்ஸாக எடுத்திருக்கேன். இது கூட வந்து 1½ டேபிள் ஸ்பூன் வந்து கடல மாவு சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் வந்து அரிசி மாவு சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் வந்து பார்த்தீங்கன்னா கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கோங்க. இது கூட நான் வெங்காயம் சேர்க்க போறேங்க. ஒரு பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். அதை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா குட்டி குட்டியா கட் பண்ணிக்கோங்க. இப்போ கட் பண்ண வெங்காயத்தை சேர்த்தாச்சு. 2 பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சிருக்கேங்க. இப்போ கட் பண்ண பச்சை மிளகாயும் சேர்த்துக்கலாம். இது கூட வந்து கொஞ்சமா வந்து கறிவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கொஞ்சமா வந்து மல்லித்தலையும் சேர்த்துக்கலாம். தனி மிளகாத்தூள் சேர்க்குறேங்க. நான் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் சேர்க்குறேன். உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்க தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. லெமன் சாறு சேர்த்துக்கலாங்க. நான் ஒரு பழத்துலேருந்து 1/2 பழம் எடுத்து அதோட சாறு எடுத்திருக்கேன். 1/2 ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இப்போ தேவையான அளவு வந்து உப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் வந்து மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ லைட்டாக வந்து தண்ணி தெளிச்சுக்கலாங்க. இப்போ சிக்கனை வந்து நல்லா பெரட்டி கொடுத்துக்கலாம். நல்லா பிசைஞ்சு கொடுத்துக்கலாங்க. நல்லா பக்கோடா மாதிரி வரும். நம்ம சேர்த்த பச்சை மிளகாய், வெங்காயம், கறிவேப்பிலை எல்லாமே வந்து சிக்கன் கூட வந்து நல்லா ஒட்டிருங்க. உதிரவே உதிராது. அந்த அளவுக்கு நம்ம பெரட்டி கொடுத்துக்கலாம். பாருங்க, சூப்பராக தயாராகிடுச்சு. இதை ஒரு 10 நிமிஷம் மட்டும் நம்ம ஊற விட்டுறலாம். பத்து நிமிஷம் ஆயிடுச்சுங்க. நம்ம ஒன்றா எடுத்து எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். பாருங்க, மசாலா எல்லாமே வந்து சூப்பராக வந்து சிக்கனில் வந்து ஒட்டியிருக்கு. எண்ணெய் வந்து ஒரு பக்கம் நல்லா சூடேறிடுச்சுங்க. ஒரு துண்டு போட்டு பார்க்கலாம் எப்படி புரியுதுன்னு சொல்லிட்டு. எண்ணெய் தயாராக இருக்குது. இப்போ நம்ம சிக்கன் எடுத்து ஒன்றா போட்டுடலாங்க. சிக்கன் போட்டோன்னே பெரட்டி விட வேண்டாம். ஒரு சைடு வந்து நல்லா வேகட்டும். ஒரு சைடு நல்லா வெந்த பின்னாடி நம்ம பெரட்டி விட்டுக்கலாம். சிக்கன் ஒரு சைடு நல்லா வெந்துருச்சுங்க. நம்ம இன்னொரு சைடு அப்படியே பெரட்டி விட்டுக்கலாம். நம்ம சேர்த்த வெங்காயம், பச்சை மிளகாய், மல்லித்தழை எதுவுமே பாருங்க எண்ணெயில் உதிரவே இல்லை. பார்க்கவே சூப்பராக இருக்குது. ஒரு சைடு வெந்த பின்னாடி இன்னொரு சைடு நம்ம பெரட்டி போட்டுடலாம். அடுப்பை வந்து சிம்மில் வச்சு வேக விடுங்க. சிக்கன் வந்து ஒரு 5 நிமிஷத்தில் நல்லா வெந்துடும். இதை எடுத்துடலாங்க. பாருங்கள், சூப்பராக வந்து சிக்கன் 65 வந்து ரெடி ஆகிடுச்சு. இதில் நம்ம தயிர் சேர்க்கவே இல்லை. அது மாதிரி முட்டையும் சேர்க்கவே இல்லைங்க. லெமன் மட்டும் தான் சேர்த்துருக்கோம். நல்ல வாசமாக இருக்குங்க. இப்போ இருக்கிற சிக்கனை நம்ம பொரிச்சு எடுத்துடலாம். சிக்கன் ஒரு தடவை இந்த மாதிரி நீங்கள் 65 செஞ்சிட்டிங்கன்னா நெக்ஸ்ட் டைம் வந்து இதே மாதிரி ட்ரை பண்ணுவீங்க. கண்டிப்பாக வந்து டேஸ்ட் வந்து செம்மையாக இருக்குங்க. ரசம் சாதத்துக்குலாம் அட்டகாசமாக இருக்கும். குழந்தைகளுக்கு வந்து கடையில் வாங்கி கொடுக்குறத இதே மாதிரி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனல் வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மெயினாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.